Hi, NCERT Grade 11 Chapter 7 Equilibriumல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.7 Explain why pure liquids and solids can be ignored while writing the equilibrium constant expression அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பியூர் லிக்விட் அண்ட் சாலிட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவோம், அதோடைய கான்சன்ட்ரேஷன் டேர்மை விட்டுருவோம். ப்ரீவியஸாக நம்ம இந்த ஈக்லிபிரியம் எழுதுகிற கொஸ்டின் இருந்துருக்கு 7.4 நினைக்கிறேன். அதிலே நம்ம அதை பண்ணியிருப்போம். ரைட், அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. So for the pure liquid and solids, the molecular mass and the density at a particular temperature is always fixed. So molecular mass density fixed தான் இருக்கும் and considered as a constant. So அதை என்ன பண்ணுறோம், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். Thus they can be ignored while writing the equilibrium expression. ரைட்டா? ஸோ சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் பியூராக இருக்கும்போது என்ன இருக்கும், அதுக்கு டென்சிட்டி சேமாக இருக்கும். சப்போஸ் நீ உள்ளே ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணால் தான் என்ன நமக்கு டென்சிட்டி மாறும். அதை நம்ம சொல்யூஷன்ஸ்னு சொல்லிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அக்வஸ் அப்படின்ற பேர் கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ அப்போ அக்வஸ் ஃபார்மில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, அதுவும் லிக்விட் தான். ஆனால் அதில் சாலிட் அண்ட் லிக்விட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். அது சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இருக்கும். ஸோ அங்கே நமக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வரும். இதே நம்ம வந்து சாலிட் அண்ட் பியூர் வாட்டர் இருக்கும்போது நமக்கு என்ன டென்சிட்டியில் சேஞ்ச் இருக்காது. ஒரு காம்பனன்ட், சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம் தான். அதனால் நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு 1 எடுத்துருவோம். கான்சன்ட்ரேஷனை அங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா சொல்யூட் அஸ் சால்வெண்ட் தான் எக்ஸ்பிரஸே பண்ணுவோம். ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், பியூர் சாலிட் அண்ட் லிக்விடுக்கு எடுத்துக்குவோம். பட் கேஸஸை பொறுத்த வரைக்கும் அது பியூராக இருந்தாலும் அதில் நமக்கு என்ன ஆகும், தேர் இஸ் அ சேஞ்ச் இன் டென்சிட்டி அண்ட் மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸில் சேஞ்ச், அதாவது டென்சிட்டி வால்யூமில் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் வரும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம அதை அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை நம்ம எடுத்துக்குவோம். ரைட்? தேங்க்யூ.